ஆசை இருக்குது தாசில் பண்ண, அம்சம் இருக்குது கழுத மேய்க்க அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது. ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் என் பையனுக்கு அரசு வேலை கிடைக்குமா, என் மகளுக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு நிறைய இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணி படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கிறாங்க, போய் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனால் செலக்ட் ஆகிறது என்னவோ கொஞ்சம் பேர் தான். அப்போ மற்றவங்களோட நிலைமெல்லாம் என்ன ஆகிறது? எத்தனை கோடி பேர் எக்ஸாம் எழுதினாலும் படித்தாலும் ஆனால் வேலை கிடைக்கிறது என்னமோ கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. இந்த ஹார்ட் ஒர்க், கண்டினியூட்டி, கன்சிஸ்டன்சி, எஃபெக்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எடுக்கிற எஃபர்ட் எல்லாத்தையும் வெற்றி கிட்ட மிக அருகாமையில் போய் நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் காலமும் நேரமும். உங்களுக்கு நேரம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அட்டம்லேயே கிளியர் பண்ணி வேலைக்கு போய் ஜம்முன்னு உட்காந்துருவீங்க. ஆனால் உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உட்காந்து எழுதிக்கிட்டே தான் இருப்பீங்க. வேலை கிடைச்ச பாடு இருக்காது. நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். இப்போது இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்க்குறவங்களோட வீட்டில் யாராவது அரசு வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் அரசு வேலையில் போய் அமரணும், அந்த சீட்டோட ஹீட்டை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரகநிலைகள்லாம் இருக்கணும், எந்த கிரகங்கள் வலுத்து இருந்தால் என்ன மாதிரியான அரசு வேலைகள்லாம் கிடைக்கும், அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். உண்மை என்னென்னா, ஜோதிடத்தில் எல்லா கிரகங்களும் அரசு வேலையை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் ஒரு 4 கிரகங்கள் தான் அரசு வேலையை கொடுக்கறதுல மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. முதல்ல சூரியன் தான் அதிகாரத்திற்கும் தலைமை பண்புக்கும் ஆளுமைக்கும் மிக உயர்ந்த அரசு பதவியில் போய் அமர்வதற்கும் உரிய கிரகம். ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து, அதாவது சூரியன் நல்ல நிலையில் பாவர்களோட தொடர்பு இல்லாமல் குரு, சுக்கிரன் இதுபோல் சுபர்களோட தொடர்பில் இருந்து சூரியனின் வீடான சிம்ம வீடும், அதாவது அந்த சிம்ம ராசியும் பாவர்களோட தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உயர்ந்த அரசு பதவி கிடைக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது ஜோதிடத்தில். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற உயர்ந்த பதவிகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா இந்த சூரியன் தான். இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2 அப்படின்னு நிறைய உயர்ந்த பதவிகள் இருக்குது. உதாரணத்துக்கு டெப்புட்டி கலெக்டர், முனிசிபல் கமிஷனர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு நிறைய பதவிகள்லாம் இருக்குது. இந்த உயர்ந்த பதவிகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சூரியன் தான். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் வலுத்திருக்கணும். அதாவது ஆட்சி, உச்சம், திக்பலம், நட்பு அப்படிங்கிற ஒரு நிலையில், ஒரு நல்ல நிலையில், ஒரு வலுவான ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் சூரியன் இருந்தாங்கன்னா அரசு வேலைக்கு படிக்கிறவங்க எல்லாரையுமே ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு போய் நிறுத்துவார் இந்த சூரியன். அடுத்ததாக செவ்வாய். இந்த செவ்வாய் சீருடை பணியாளர்களை, யூனிஃபார்ம் சர்வீஸை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லப்படுற போலீஸ், டாக்டர், நர்ஸ் இது போல் பதவிகளில் இதில் உயர்ந்த நிலையில் உங்களை கொண்டு போய் அவர் அமர வைப்பார், செவ்வாய் வலுவாக இருந்துச்சுன்னா. அடுத்ததாக குரு பகவான். குரு செவ்வாய், சூரியன் போல் ஒரு உயர்ந்த அதிகாரத்தை கொடுக்க முடியாது. அவர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த பேங்கிங் செக்டார் இது போல் விஷயங்களில் நீங்கள் அரசு பணியில் ஈடுபடணும் அப்படின்னா இந்த குரு வலுவாக இருந்தால் நீங்கள் இந்த செக்டாரில் வேலை செய்வீங்க. குருவோடு புதனும் சேர்ந்து இந்த மாதிரியான துறைகளில் பணிபுரிய உதவி செய்வார். அடுத்து சனி ஒரு மக்கள் தொடர்புள்ள ஒரு அரசு வேலையில் உங்களை ஈடுபட வைப்பார். பிடபிள்யூ, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இது போல் மக்கள் தொடர்புள்ள ஒரு வேலையில் உங்களை போய் உட்கார வைப்பார் இந்த சனி. ஆனால் இந்த சனியால் உயர்ந்த பதவிகளை கொடுக்க முடியாது. சூரியனால் மட்டும்தான் உயர்ந்த பதவிகளை கொடுக்க முடியும். ஜாதகத்தில் சனியும் நல்லா இருந்து சூரியனும் நல்லா இருந்தால் அந்த அடிமட்ட பதவியிலேருந்து உங்களுக்கு மக்கள் தொடர்புள்ள ஒரு உயர்ந்த பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல ஒரு அனுபவமுள்ள, அறிவார்ந்த, வெறும் காசுக்கு மட்டுமே ஜோசியம் பார்க்காத ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகப்படி அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், ஒரு அனுபவமுள்ள அறிவார்ந்த ஜோசியர்கிட்ட நீங்கள் போகணும். காசுக்காகவும் தொழில் யுக்திகளுக்காகவும் புருடா விடுற ஜோசியர்கிட்டலாம் போய் நீங்கள் பலன் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை 2 ஆகிடும். சரி சார், அனுபவமுள்ள ஒரு ஜோசியர்கிட்ட நாங்கள் போனோம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல சூப்பராக ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டோம், என் ஜாதகத்தை கொடுத்தோம், எனக்கு அரசு வேலையே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. நான் அரசு வேலைக்கெலாம் படிக்கக்கூடாதா, நான் படித்தேன் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எக்ஸாமுக்கு படிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் அரசு வேலைக்கான வாய்ப்பு இல்லைனா கூட உங்களுடைய முயற்சி உங்களுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்கும். இந்த அரசு வேலையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் மட்டும் அரசு வேலை கிடைச்சிருமானா இல்லை. அந்த கிரகங்களோட தசை புத்திகள் நடப்பில் வரணும், அதாவது அவங்க ஆட்சிக்கு வரணும்.
நீங்கள் பிறந்த நட்சத்திரப்படி நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு தசை புத்திகளாக உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த அரசு தேர்வுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு சூரிய தசை வரணும், அல்லது சூரியனோட இணைந்த கிரகங்களோட தசை வரணும், அல்லது சூரியன் வீடான சிம்ம ராசியில் அமர்ந்த கிரகங்களோட தசை புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா சூரியன் தான் அரசு வேலையை கொடுக்கறதுல மிக முக்கிய பங்கு வகிப்பவர். அவர் தான் தலைவர். உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் சீமமும் வலுவாக இருந்து உங்களுக்கு அரசு வேலைக்கு ஒரு அமைப்பு இருந்து தற்போது சூரிய தசையும் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்துக்கு யோகராகவும் இருந்தார்னா நீங்கள் தான் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் அல்லது இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 டெபுட்டி கலெக்டர் இது போல் பதவிகளை போய் அடையக்கூடிய நபர்கள். இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் வலுவாக இருந்து தற்போது உங்களுக்கு சூரிய தசை நடக்குதுன்னே வச்சுப்போம். அந்த தசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போயே ஆகணும், நான் போனால் அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ளே. நீங்களும் அதை நோக்கி உங்களுடைய முயற்சியை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த அரசு வேலை கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசை புத்தியும் நடந்துக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது ரெண்டுமே சந்திக்கும் பொழுது தான் அங்கே வெற்றி நடக்கும். உங்கள் கையில் அரசு வேலை இருக்கும். நன்றி.